ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நாந்தினி. Thursday மினி vlog பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அது சில சுச்சுவேஷன் நம்ம கடந்து வந்த விதமாக இருக்கலாம், இல்லை சில மனுஷங்க நம்மளுக்கு டீச் பண்ண லெசனாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டு வந்திருப்போம், அதனால் ஏற்பட்ட தாக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எனக்கு என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 நான் ஷிரடி போயிட்டு வந்தேன். அதுதான் என்னோடய லைஃப்லேயே நடந்த மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியே என்னோடய லைஃப் வந்து ஹாப்பியான லைஃப் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது தான். பட் ஸ்டில் ஆஃப்டர் தட் நான் அண்ட் எங்கள் ஃபேமிலி நாங்கள் எங்களுக்காக நிறைய யோசிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பித்தோம். நிறையா மெச்சோர்டாக நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் எனக்கே நான் எடுக்கிற டெசிஷன், நான் நடந்துக்கிற விதம்லாம் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. அண்ட் இது எல்லாத்த விட முக்கியமாக, ஓகே நம்ம இன்னும் 40 வருஷம் இருக்க போகிறோமா, 50 வருஷம் இருக்க போகிறோமா, அவர் பார்த்துக்குவார் எல்லாமே, நான் எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ இல்லை, ஹீ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை என்ன நடந்தாலும் என் மனசுக்குள்ள வந்து வந்துருச்சு. ஸோ அதை தான் நான் என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ஏதாவது கோயில் இருக்கும், இங்கே போனால் எனக்கு பயங்கர பாசிட்டிவ் வைபாக ஃபீல் ஆகும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க கோயில் எந்த கோயில் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நேற்று தேர்ஸ்டே ரொம்ப பரபரப்பாக போச்சு. மார்னிங் பூஜைலாம் முடிச்சுட்டு ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணேன். எவ்ரி தேர்ஸ்டே நம்ம சேனலில் சாய் அற்புதங்கள்ங்கிற சீரீஸில் எல்லாரோட லைஃப்லேயும் பாபா பண்ணுற மிராக்களை வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். கும்பிட்டு முடிச்சுட்டு நான் பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப குட்டியான கோயில். லிட்ரலி கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஒரே ஒருத்தர் தான் நிற்க முடியும். பாபாவை ரொம்ப க்ளோஸராகவே வந்து பார்க்கலாம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இப்போ டெய்லியும் நான் என்ன ஜூஸோ வேறு ட்ரிங்க் குடித்தாலுமே பாதாம் பெசன் போட்டு தான் குடிச்சிட்ருக்கேன். அது ஒரு நேச்சுரல் பாடி கூலண்ட்டும் கூட. குடிச்சிட்டு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேர்ஸ்டேஸில் வந்து ஆஃப்டர்நூனில் தான் நம்ம வீட்டில் வந்து கிச்சனுக்கு வந்து ஒர்க்கே இருக்கும். பால் நிறையா இருந்துச்சு நேற்று வீட்டில். ஸோ சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பால்கோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஈவினிங் ஃபாஸ்டிங் முடிச்சு சாப்பிட்டு நானும் ஒரு குட் பேட் அக்லி மூவிக்கு வந்து கிளம்பிட்டோம். யூஸ்வலி நாங்கள் எல்லா படத்துக்குமே லேட்டாக தான் போவோம். பட் நேத்தனமோ நாங்கள் போய் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் படம் போட்டாங்க. படம் சும்மா வேற மாதிரி.